மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. ஆபாச ஆடை அணிந்து கரகாட்டம் ஆடினால் போலீசாரை நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, அந்த கோவில் திருவிழாக்கள்ல இந்த கரகாட்டம் ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன். அதில் இதுக்கப்புறம் ஆபாசமாக உடை அணிந்து அவங்க கரகம் ஆடினாங்க அப்படின்னா போலீஸாரே போய்மா கரகத்தை நிறுத்து, ஆட்டத்தை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு இப்போ கோர்ட் ஒரு சட்டத்தை போட்டிருக்கு. என்ன சொல்ற? அப்ப ரசிகர்கள்லாம் ரொம்ப சோகத்துல மூழ்கிடுவாங்களே. ஆமா, நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு நாயகி அந்த இடத்துல ஆடணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. எங்க ஊர்ல இவங்க கரகாட்ட குயினுங்க, அவங்க ஆடினாதாங்க எங்க திருவிழாவே பூர்த்தி அடையும் அப்படின்லாம் நிறைய பேர் முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புக்கிங் போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் போட்டுட்டு இனிமேல் அறகுறையெல்லாம் ஆடுனா போலீஸ் அப்படியே ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் இருக்குது, அம்மன் கோவில். அந்த கோவிலில் வருஷம் இந்த மாதிரி திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழான்னு வந்துட்டால் நமக்கு கலை நிகழ்ச்சிகள், கரகாட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கணும்ல, ஆடல் பாடல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த இதில் வைக்கிறது வழக்கம். இந்த வருஷமுமே அந்த மாதிரி வைக்கலாம், கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தலாம் சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லைப்பா இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் தரமாட்டோம். இப்போ நடக்கக்கூடிய கரகாட்டமாக இருக்கட்டும், ஆடல் பாடலாக இருக்கட்டும், எல்லாம் ஆபாசத்தை எல்லை மீறி போயிட்டுருக்கு. அதனால் வருங்கால இளைஞர்களோட நலனை கருதில் கொண்டு நாங்கள் அதை பண்ண மாட்டோம், உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல். இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் நீதிமன்றத்தில், சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. சரி, இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஆடல் பாடலும் வைக்கணும், கரகாட்டம் வேணும் அப்படின்ட்டாங்க. ஆமாம், அந்த வழக்கு தொடர்ந்துகிட்டு இருந்து விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு வந்த உடனே நீதிபதி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடல் பாடல் நிகழ்ச்சி இந்த மாதிரியான கரகாட்டத்தில் இப்போ சமீப காலங்களில் ரொம்ப ஆபாசம் அதிகமாகிடுச்சு, ஆபாச உடை அணிந்து அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த வாதங்களில் அவங்க என்ன ஒரு கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்க, ஆனால் கரெக்டான முறையில் ட்ரெஸ் பண்ணிட்டு நடத்துங்க. அவ்வளோதான், கரெக்டான முறையில் பண்ணால் எல்லாமே அப்படியே நடந்துட்டு தான் இருக்கும். ஆமாம் அருண், இதே மாதிரி மதுரை ஹைகோர்ட்டில் கூட ஒரு கேஸ் வந்திருந்தது. அதாவது ஆடல் பாடல் நிகழ்ச்சி எங்கள் ஊரில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மனு கொடுத்துருந்தாரு. அந்த வழக்குலையுமே நீதிபதி இப்படி தான் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தார். அதாவது ஆபாசம் இல்லாமல், ஆபாச செய்கை பண்ணாமல், டபுள் மீனிங் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே தான், அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் நிபந்தனை இருக்கு இல்லையா? நீங்கள் கரகாட்டம் நடத்தினாலுமே அதில் ஆபாசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, இரட்டை வசனங்கள் பேசக்கூடாது, நீங்கள் ஆபாச செய்கையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருந்தாங்க கரகாட்டத்திலையும். இப்போ என்ன மறுபடியும் அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அரைகுறை ஆடை போட்டுட்டு ஆடுறது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருக்கும் முகம் சுழிக்கிற வகையில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஆடை போட்டு ஆடக்கூடாது. அப்படி ஆடாமல் நீங்கள் திருவிழா நடத்துகிறீங்கன்னா நடத்தலாம், நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம். இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் அரைகுறை ஆடையெல்லாம் அந்த இடத்துல ஆடுறீங்க, பெண்களை ஆட வைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இரட்டை வசனங்கள் பேசுகிறாங்க, ஒரு மாதிரி ஆபாச செய்கை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்கே தெரிஞ்சுது அப்படின்னா, எப்படியும் பாதுகாப்புக்கு அங்கே போலீஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஸ்பாட்லேயே போயிட்டு தடுத்து நிறுத்தி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இவங்க பண்ணுறது எதை குறிக்குது அப்படின்னா, நீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் இவங்க நடந்துக்கிறாங்க, அதுக்கான நடவடிக்கையும் இவங்களுக்கு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.